அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைய கதை நேரம் வித்தியாசமாக இருக்க போகின்றது. முதல்ல கடந்த வார கதை நேரத்தில் நாம் பார்த்த ஷோபா, அதுக்கு பெரிய அளவில் வரவேற்பு இல்லை. ஒரு காரணம் அந்த அளவுக்கு அது கனெக்ட் பண்ணலன்னு சொல்லலாம். ஏன்னா அது மேனுஃபேக்சர்ட் ஸ்டோரி. என்னை பொறுத்த வரைக்கும் கதைகள் அப்படின்றது தானாக வரணுங்க. ஏதாவது ஒரு ஸ்பார்க், ஒரு ட்ரிகர், அதை வச்சு உடனே அந்த கதை உருவாகும். ஆனால் இது சேலம் ஜோசியர் கையில் ஒரு கொம்பு எடுத்துக்கிட்டு நீ கதை எழுத போறியா இல்லையா, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு போட்டு மிரட்டினதுனால மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டோரி. ஸோ அதனால் கூட அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வாரம் என்னுடைய கதை இல்லை, ஒரு பிரபலமான ஒரு நாவல், ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நாவல். அந்த நாவலை நாம் இன்று அனுபவிக்க போகின்றோம். அது என்னன்றதை பற்றி கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். 20ஆம் தேதி தீபாவளி வரப்போகின்றது. தீபாவளி அப்படின்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வருகின்றது பட்டாசு, அதுக்கப்புறம் பட்சணம், அதுக்கப்புறம் புத்தாடைகள். நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், வசதி இருக்கவங்க, முடிஞ்சவங்க, அதுலேயும் வயசாயிட்டா எப்படி பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். அது அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கின்ற ஏழை குழந்தைகள், அவங்களுக்கு நீங்கள் பட்டாசு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, நாமளே ஒரு 1000 வாலா 10,000 வாலா வெடிக்கிறத விட அதிகமான சந்தோஷத்தை அது கொடுக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் வேலை செய்கிற ஒரு பெண்மணி, அவங்களுக்கு சரி தீபாவளி ஆச்சே, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் போனஸ் கொடுத்துருவாங்க, சரி அவங்களும் பாவம் கஷ்டப்படுறவங்க அப்படின்னு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கூடவே பட்டாசும் கொடுத்தோம். அந்த பெண்மணி சொன்னாங்க, என் பசங்கள்லாம் நீ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்காட்டா கூட போதுமா, ஆனால் பட்டாசாவது வாங்கி கொடுமா, எல்லாரும் வெடிக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பட்டாசு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இதை கொண்டு போய் கொடுத்தோடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாங்க. நாம் குழந்தைகளாக இருக்கும்போது பட்டாசுக்காக, அதில் எல்லாரும் வசதி படைத்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அப்போ நம்ம பட்டாசுக்காக எப்படிலாம் ஏங்கியிருக்கோம், எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிட்டு, இன்னைக்கு முடிந்தவர்கள் அந்த மாதிரி கஷ்டப்படுகின்ற குழந்தைகளுக்கு பட்டாசு, அதுக்கப்புறமா முடிந்தால் ட்ரெஸ்ஸு, இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா இதோட ஒரு அருமையான தீபாவளி உங்கள் லைஃப்லேயே இருக்க முடியாது நண்பர்களே. சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை தீர்க்கும் போது அவங்க முகத்தில் வருகின்ற அந்த ஒரு சின்ன புன்னகை, ஒளிக்கீற்று, அது இந்த வானத்தில் போய் வெடிக்கும் பாருங்க, நைட் ஷாட்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் விட ரொம்ப அருமையாக இருக்கும். அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி யாரும் இல்லை, என் கண்ணில் தென்படலை அப்படின்னு சொன்னால், இந்த ஆதரவற்றோர்களுக்கு உதவக்கூடிய ஏராளமான இல்லங்கள் இருக்கின்றன. அதை உண்மையான வெரிஃபை பண்ணிட்டு ஜெனியூனாக இருக்கிற அந்த இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷனை கொடுத்து அவங்களும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு உதவலாம் நண்பர்களே. அதே மாதிரி இப்படி செஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல போட்டிங்கன்னா இது மற்றவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், முடிந்தவர்கள், அதுக்காக கஷ்டப்படுறவங்க ஐயோ நாமளும் செய்யணுமே வேண்டாம், நமக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ நாம் இதை செய்யலாம். ரைட், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எழுத்தாளர் இந்துமதி அவர்கள் எழுதிய தரையில் இறங்கும் விமானங்கள். இது தொடர்கதையாக ஒரு காலத்தில் வந்தது, மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சார் அந்த காலத்தில் எதுவுமே தெரியலன்னா, அந்த காலத்தில் சோசியல் மீடியா இல்லை, அதனால் அது பெருசாக தெரியலையே தவிர படித்த வாசகர்கள் அத்தனை பேர் மனசுலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த நாவல். இன்ஃபேக்ட் இது தூர்தர்ஷன் ஒரு சீரியலாக கூட வந்தது. அந்த விஸ்வம் ஹீரோ கேரக்டரில் ரகுவரன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பூர்ணம் விஸ்வநாதன், அவர் தான் அப்பா ஜெகநாதனா பண்ணியிருப்பார். பரஷு கேரக்டரில் நடித்தவர், அவர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் நாடகங்கள் ஒரு சில சினிமாக்கள்லையும் அவர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அருமையான நடிகர். அது நம்மளுடைய சாபக்கேடாச்சு, நல்லா நடிக்கிறவங்களுக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு. இது ஒரு நடுத்தர குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு கதை. ஆச்சரியம் என்னன்னா, அந்த கதை எழுதி இத்தனை வருடங்கள் ஆகியும் நடுத்தர குடும்பங்கள் இப்படியே தான் இருக்கின்றன, கொஞ்சம் கூட எந்த விதமான மாற்றமும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், அதுவும் பெற்றவங்க அப்படின்னும் போது குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைய நான் டாக்டர் ஆக்குவேன், லாயர் ஆக்குவேன், போலீஸ் ஆஃபீஸர் ஆக்குவேன், கலெக்டர் ஆக்குவேன் அப்படின்னு. குழந்தைகள் வளர ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய முதல் கனவு பெரும்பாலும் என்ஜின் டிரைவராக இருக்கும், அதுக்கப்புறம் பஸ் கண்டக்டராக இருக்கும். போக போக அது கொஞ்சம் மாறிக்கொண்டே வரும். ஆனால் +2 முடித்த பிறகு அப்போ தான்
உண்மை என்ன அப்படின்றது மூஞ்சில ஓங்கி அறையும். நாம் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கின்றதா? முதல்ல பெத்தவங்க படிக்க வைக்க முடியல அப்படின் போது அது ஒரு கஷ்டம். ஆனால் அதை அவங்க பெருசாக வெளில சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா நாமளும் கஷ்டப்பட்டா பையனும் ரொம்ப ஃபீல் பண்ணுவானோ அப்படின்னு. அதனால் சில குழந்தைகளுக்கு ஒரு தவறான எண்ணம் தோன்றுகின்றது. என்னது இது, படிக்க வைக்க முடியல, அப்பா பாட்டுக்கு ரொம்ப கவலையே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நாம தான் பெருசாக படித்து முன்னுக்கு வரலையே, நம்ம பசங்களையாவது பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றவங்களும் ஏராளமான மனக்கோட்டை கட்டியிருப்பாங்க. அதை பசங்க புரிஞ்சுக்கணும். ரைட். இதில் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வம். அவர் பிகாம் முடிச்சிருப்பாரு. இந்த கதையோட சிறப்பம்சம், நீங்கள் என்னுடைய கதைகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கதை நேரத்தில் பெருசாக வர முடியாது. பட் எழுத்தில் வந்த கதைகளில் கூட இந்த வர்ணனை அப்படின்றது நிறைய இருக்காது. வர்ணனை இந்த சென்ஸ், அப்போது அங்கு தெருவிலே ஒரு நாய் ஓடிக்கொண்டிருந்தது, மரத்திலிருந்து ஒரு காக்காய் கத்தியது, அந்த நிலவை ஒரு மேகம் மறைத்தது, இப்போது விலகியது, இப்படின்ற ஜல்லி அடிக்கிற வேலைலாம் என் கதையில் இருக்காதுங்க. அன்லஸ் அது கதைக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேராக எங்கேயாவது வந்திருக்குமே தவிர இதையெல்லாம் நான் எழுதவே மாட்டேன். ஆனால் இந்த நாவலில் ஓப்பனிங்லேயே வருகின்ற வர்ணனை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த விஸ்வம் அவங்க அப்பா சொல்லியிருப்பார், இவரை போய் பாரு, அவர் ஒரு கம்பெனியில் பெரிய எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார், வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்னு. இவனும் ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போது அந்த வர்ணனை வரும். அந்த மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரத்தின் வழியாக அந்த சூரிய ஒளி புகுந்து தரையில் அந்த வெளிச்சம் செதறி இருக்கும் இல்லையா? அதை இந்துமதி அவர்கள் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்த காசுகளாய் இறைந்து கிடந்தது அப்படின்னு. அந்த இலைகளுக்கு நடுவில் சின்ன சின்ன ஓட்டை தானே இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன வெளிச்சங்கள் அப்படியே காசை தரையில் விசிறி விட்டா மாதிரி இருந்ததுன்னு ரொம்ப அற்புதமான கற்பனை அது. அதுக்கப்புறம் ஒரு அண்டங்காக்கா சாதா காக்கா கத்துறது, அணில்கள் அது ஓடும்போது வாழை தூக்கிட்டு ஓடும், அது நிற்கும் போது ஏதாவது ஒன்று எடுத்து கடிக்கும் போது வாழை தரையில் அப்படியே நீளமாக வச்சுட்டு கடிக்கும். அதையும் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பாங்க. வேலைக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட போவான். இவன் எதிர்பார்த்தா மாதிரியே அவர் கண்ணாடி தூக்கி விட்டு, எந்த ஜெகநாத், ஓ அவரா, சரி சரி, நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு, இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அதுக்கு மேலே அவங்க சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவார். அதிலிருந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போகும் கதை. பரசு அவன் தான் வீட்டுக்கு மூத்த பையன். அடுத்தது விஸ்வம், ராம்ஜி, இவங்களுக்கு நடுவில் அகிலான்னு ஒரு பொண்ணு. அவள் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு வீட்டில் தான் இருப்பாள். ரேடியோவில் விவித் பாரதியில் பாட்டு கேட்கறது, அதுக்கப்புறம் பொம்மை, பேசும் படம், இது மாதிரி சினிமா பத்திரிகைகள் எங்கேயாவது இரவல் வாங்கிட்டு படிக்கிறது, இதுதான் அவளுடைய பொழுதுபோக்கு. அதை தவிர வேற உலகமே கிடையாது அவளுக்கு. பரசு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க, எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே ரிசல்ட் வந்திருக்கும், பாஸ் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அப்பா ஜெகநாதன் ரயில்வேல ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸர், ஒரு சின்ன குமாஸ்தா. இவனுக்கு மேலே படிக்கணும், காலேஜெலாம் போகணுன்னு ஆசை. அந்த அப்பா ஜெகநாதன் மோர் சாதம் சாப்பிட்டுட்டு இருப்பார். இவன் அங்கேருந்து தயங்கி தயங்கி அப்பா நான் மேலே படிக்கிறேன் அப்படின்வான். இவர் உடனே ஊறுகாய் போடு அப்படின்வார். ராஜம் அந்த பரசுவோட அம்மா, இல்லை ஊறுகாய் தீர்ந்து போச்சு அப்படின்னா, அப்போ இன்னும் கொஞ்சம் உப்பை போடு அப்படின்ட்டு மோர் சாதத்தை பிரசஞ்சி சாப்பிட்டு இவன் மறுபடியும் போய் கேட்பான், நீ டைப்ரைட்டிங் கற்றுவாங்க அப்படின்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அம்மா கிட்டே சொல்லுவாம்மா, நீயாவது ரெக்கமெண்ட் பண்ணுமா அப்படின்னு. அம்மா போய் சொன்ன உடனே அவர் சொல்லுவார், என்ன ராஜம், அவன் தான் கேட்குறான்னா நீயும் புரியாமல் பேசுகிற, வெறும் பிள்ளைகளாக பெற்று வச்சிருந்தா பரவாயில்ல, ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்காம அதுக்கு நாளைக்கு கல்யாணம் காட்சின்னா செலவுக்கு எங்கே போகிறது? இதுதான் நிதர்சனம். அவனுடைய கனவுகள், பரசுவோட கனவுல ஒரு லாயரா, இன்ஜினியரா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, டாக்டரா, என்னென்னவோ வந்துட்டு இருப்பான். ஆனால் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு வெள்ளை பேப்பரை சுருட்டி கையில் எடுத்துகிட்டு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போவான். அவனுடைய நண்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுமா அப்படின்வான். ஏன்னா வந்தவொடனே கேட்பாங்க, என்னடா காலேஜ் சேரலையா அப்படின்வாங்க. இந்த துக்கம் விசாரிக்கிறத எத்தனை நாள் தாங்கிட்டு இருக்க முடியும்? பக்கத்து வீட்டு பொண்ணு இவன் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் சேர ஆரம்பித்த காலத்தில் பாட்டு கற்றுப்பாங்க. அப்போ தான் ஆரம்பம். அந்த பொண்ணு முழுசாக பாட ஆரம்பிக்கும் போது இவன் வேலைக்கு போயிருப்பான். அதில் வேறு அவங்க அப்பா யாரோ தெரிஞ்சவங்க ரெக்கமெண்டேஷனில் ஒரு இடத்துல வேலைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். சேர்க்கும்போது, இந்த வேலையில் சேர்றது உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்வார். பரசு அப்பாவை திரும்பி பார்த்து லேசாக சிரிப்பான். இந்த சினிமாவிலலாம் டைரக்டோரியல் டச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நாவலில் வரிக்கு வரி அந்த மாதிரி டச் வச்சுருப்பாங்க இந்துமதி அவர்கள். இப்போ படிக்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரியே, சினிமா பார்க்குற மாதிரியே நம்ம கண்ணு முன்னாடி அந்த நாவல் தெரியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரசு தினமும் வந்து பஸ்ஸில் தான் ஏறி போகிறான். சில நாளில் கூட்டம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்னா அங்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு சைக்கிள் வாங்குவான். அதுக்கு பணம் கட்டணுமே, அதனால் ஓவர் டைம். அந்த சைக்கிளுக்கான இஎம்ஐ முடிஞ்ச பிறகு அகிலா சொல்வா, அண்ணா நம்ம வீட்லேயும் ஒரு ரேடியோ இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணா. பக்கத்து வீட்டில் ஏதாவது நல்ல பாட்டு வரும்போது நான் செவுத்துல காதை வச்சு கேட்பேன், அவங்க பாதியிலே திருப்பிடுறாங்கண்ணா, கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னோடனே மறுபடியும் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு ரேடியோ வாங்க, அதுக்கு மறுபடியும் ஓவர் டைம் போ அப்படின்ட்டு. இப்போ ஓவர் டைம் அப்படின்றது தான் ரெகுலர் டைம் ஆயிடுச்சு பரசுவுக்கு. ஒரு நாள் அன்றைக்கி ஓவர் டைம் இல்லை, பரசு சீக்கிரமாக வீட்டுக்கு வருவான். அப்போ அப்பா வந்து யாரோடையோ பேசிகிட்டு இருப்பார். இவன் உள்ளே நுழைஞ்ச உடனே அப்பா ஜெகநாதன் சொல்லுவார், அடடே ஏதோ இன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி அவனே சீக்கிரமாக வந்துட்டானே அப்படின்னோடனே எதிர்க்க உக்காந்துட்டு இருக்கார். அவர் எழுந்து வணக்கம் சொல்வார். பரசு கூச்சமாக இருக்குன்னா இவ்வளோ பெரியவர் நமக்கு எழுந்து வணக்கம் சொல்கிறாரு அப்படின்னு. காப்பி எடுத்துட்டு வா அப்படின்னு ராஜம் ஜெகநாதன் ஒய்ஃப் கிட்ட சொல்வார். இல்லை இல்லை நான் உள்ளே போய் குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு சமையல் அறைக்கு வந்துடுவான் பரசு. யாருமா அது அப்படின்ன உடனே அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் பொண்ணை உனக்கு கொடுக்கறது சம்மந்தமாக பேச வந்திருக்கார் அப்படின்னோடனே பரசு 2 வார்த்தை கேட்பான், எனக்கா பொண்ணா அப்படின்வான். அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உனக்கு என்னடா குறைச்சல் அப்படின்ன உடனே சொல்லுவான் பாருங்க பரசு, இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் அப்பா வருவார். இவன் வந்து பா எனக்கெல்லாம் கல்யாணம் வேணாம்ப்பா அப்படின்வான். அவருக்கு அப்படியே நெஞ்சில் அரைஞ்சா மாதிரி இருக்கும். டேய் அப்படி இல்லைடா, அந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன்டா, இவர் அளவு உயரம் இருக்கும், நல்ல செக்கச்செவேல்னு இருக்கும், நல்லா அழகாக இருப்பா, பாட்டு பாடுவா அப்படின்வா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போயிடுவாங்க. குடும்பத்தோடு போவாங்க. அதில் நம்ம விஸ்வம் எல்லாமே போயிருப்பாங்க. தனக்கு மன்னியா வரப்போகிற அந்த ருக்மணி அவள் பேர், அவளை பார்த்த உடனே விஸ்வத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு பரசுக்கா, எப்படி இந்த காம்பினேஷன்? அவளுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டமா, அதை யாரும் கேட்டதா தெரியல. பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க, கல்யாணமும் பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆன ஒரு 6 மாசத்துல விஸ்வத்தோட அம்மா செத்து போயிடுறாங்க. திடீர்னு உட்காந்துட்டே இருக்காங்க, நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்க. அப்போதான் வந்து ருக்மணி எல்லாரையும் கூப்பிட்றா, ராம்ஜி விஸ்வம் யாராவது வாங்கலேன் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ள அம்மா போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த டக்குன்னு பூர்த்தி பண்ணிடுவா ருக்மணி. விஸ்வத்துக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், எப்படி எங்கேயோ பிறந்து வளர்ந்து இங்க வந்து கொஞ்ச நாள்லயே வந்து எல்லாரோடையும் அப்படி ஒன்றி போயிட முடியறது அப்படின்னு. இன்ஃபேக்ட் எனக்கு கூட இந்த ஒரு கேள்வி ரொம்ப காலமா இருக்கின்றது. ஒரு பெண் வந்து இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறாங்க அப்படின்ன பிறகு அந்த வீட்டிலேயே பிறந்து வளர்ந்தா மாதிரி அவங்க ரொம்ப அந்யோன்யம் ஆயிடுறாங்க. இதுதான் நம்முடைய கலாச்சாரத்தின் சிறப்பு மேன்மைன்னு நான் நினைக்கிறேன். மற்ற நாடுகள்லையும் கல்யாணம் பண்ணுறாங்க, குறிப்பாக அந்த சோ கால்டு வெஸ்ட் அங்கெல்லாம். ஆனால் அங்கே இந்த மாதிரி கிடையாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே வந்து அந்த அளவுக்கு அந்யோன்யம் இருக்கா அப்படின்றது டவுட். அப்புறம் தானே குடும்பத்தில் இருக்க மற்ற உறுப்பினர்கள். அப்பாவுக்கே வந்து புள்ள லெட்டர் போடுவான், ஹாய் டாட், நான் வந்து போன வருஷம் கல்யாணம் பண்ணிக்கினேன், இப்போ வந்து அவள் குழந்தை என் குழந்தையோட நாங்கள் ஹாலிடேக்கு வரோம், வரும்போது உன்னை வந்து பார்த்துட்டு போகிறேன். இதை பார்த்த பிறகு தான் அப்பா அம்மாவுக்கு தெரியும், ஓ பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்குது, அவளுக்கு 2 குழந்தை இருக்குது, இவனுக்கு ஒரு பையன் இருக்குது அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்றாங்க. இதைத்தான் நாம இன்னைக்கு வந்து அப்படியே முட்டாள்தனமாக காப்பி அடிச்சிட்டு இருக்கோம். இதில் விஸ்வம் வந்து அப்படியே வானத்தில் பறந்துட்டு இருக்கான். உலக இலக்கியம், உலக சினிமா, இதை பற்றி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோடலாம் டிஸ்கஸ் பண்ணுறது. அந்த யூஎஸ் எம்பசி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு லைப்ரரியில் புக்கு படிக்கிறது அப்படின்னு. அதில் ஒரு சீன் வரும். எந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கா அப்படின்றத வந்து சிம்பிளாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இந்துமதி. அப்பா ஜெகநாதனுக்கு சாதம் போடும்போது, நீங்கள் வர வர சரியாகவே சாப்பிட மாட்டேன்றீங்க, இந்தாங்க இன்னொரு கரண்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சாதம் வைப்பா. அகிலாவை கூப்பிட்டு, அதை பாரு வலது கண்ணு செவந்து இருக்கு, நீ வந்து தலையில் எண்ணெய் வச்சு குளி அப்படின்ட்டு ஒரு கரண்டி எண்ணெய் அவள் தலையில் வச்சு எண்ணெயை தேய்ச்சி விடுவோம். அதுக்கப்புறம் விஸ்வத்தை கூப்பிட்டு, இன்னைக்கு தானே அந்த யூஎஸ்ஐஎஸ்ல அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஞாபகப்படுத்த சொன்னீங்களே அப்படின்னு எல்லாருக்கும் வேண்டியதை பார்த்து பார்த்து செய்வோம். நல்லா பாடுவோம், வீணை வாசிப்போம், அந்த தையல் வேலை அதையெல்லாம் பண்ணுவோம். ஆனால் பரசுவை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஓவர் டைம். சண்டே ஆச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நிதானமாக ரெஸ்ட் எடுக்கிறது, அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் விஸ்வம் கேட்பான் அவள் மன்னி ருக்மணியை பார்த்து, இன்னைக்கு பரசு என்ன பண்ணுறான்? ஒன்றும் பண்ணல, அவர் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு தூங்குறார். எங்கேயாவது வெளில போயிட்டு வாங்களேன். வெளிலையா? எங்கே போகிறது? எங்கேயாவது சினிமாவுக்கு போகலாமே நீங்கள்? சினிமாலாம் ஒன்றும் பார்க்கறது கிடையாது, பார்க்குற மாதிரி என்ன படம் வருது அப்படின்னு அவளே ஒரு சமாதானம் சொல்லிப்போம்.
அதுக்கப்புறம் அந்த விஸ்வம் என்ன பண்ணுவான், அவன் படிக்கிற புத்தகங்கள்லாம் அதெல்லாம் வந்து அது என்ன சொல்வது, இலக்கியத்தரம் வாய்ந்த புத்தகங்கள் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் கண்ணாபின்னான்னு இறஞ்சி கிடக்கும். அதெல்லாம் ஒழுங்காக அடுக்கி வச்சிருக்கான். இவன் வந்து சொல்லுவான், இல்லை இந்த மாதிரிலாம் வந்து அடுக்கி வைக்காதீங்க, எனக்கு வந்து இது தேடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ன உடனே, ஏன் கவலைப்படுறேன், நான் எல்லாத்துலேயும் வந்து பேர் எழுதி அது முதுகில் ஒட்டிடுறேன் அப்படின்வா. அப்புறம் ஒரு நாள் கேட்பான், நீங்கள் மட்டும் வந்து நான் பாடினா வீணை வாசித்தா நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுறீங்க, ஆனால் ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டிங்களே அப்படின்னும் போது, என்ன விஷயம்னு கேட்பான். இல்லை நீங்கள் கதை கவிதையெல்லாம் எழுதுவீங்களாமே அப்படின்னும் போது விஸ்வம் சொல்லுவான், இது அந்த மாதிரி நாங்கள்லாம் தனி அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உரித்தான ஒரு இயல்பு. பேசுறதெல்லாம் லிபரலிசம் அப்படின்னு பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அது வேற மாதிரி இருக்கும். அப்போ அவன் சொல்லுவான், இல்லை கதை எழுதுறேன், ஆனால் அப்பாவை கேளுங்க, இவன் வந்து வெட்டியாக ஏதோ பொழுத போக்கின்னு இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவன் கேட்பா, எந்த பத்திரிகையில் இந்த கதையெல்லாம் வந்திருக்கு அப்படின் போது விஸ்வம் சொல்லுவான், இல்லை இல்லை நீங்கள் படிக்கிற பத்திரிகையிலலாம் அந்த கதை வராது அப்படின்வான். அப்போ சிரிச்சுட்டே ருக்மணி கேட்போம், நான் எந்த பத்திரிகை படிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்வான். புள்ளையர்னு அற உழுந்தா மாதிரி இருக்கும் விஸ்வத்துக்கு. அப்போ பெண்கள்னா வந்து இந்த மாதிரி சினிமா பத்திரிகைகள் இல்லை வார பத்திரிகைகள் தொடர்கதைகள் இதை மட்டும்தான் படிப்பாங்க, அந்த தீவிர இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு இவனே ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்கான். ஆனால் இவங்கள்லாம் தான் வந்து முற்போக்கு. இப்போ புரியுதுங்களா, அந்த முற்போக்குகளுடைய முகமுடிய அன்னைக்கே போகிற போக்கில் கிழிச்சிட்டு போயிருக்காங்க. அண்டு ருக்மணி இதை கேட்கும்போது ஒரு ரெட்டாரிக்கலாக கேட்கல, கோபமாக கேட்கல, பார்த்தீங்களா நாங்கள்லாம் வந்து பெண் விடுதலை பேசுகிறவங்க அப்படின்லாம் சொல்லலை. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் கேஷுவலாக கேட்டுட்டு போயிடுவோம். இதனோட விஸ்வம் வந்து அவன் நண்பனோட சேர்ந்து ஒரு தீவிர இலக்கிய பத்திரிகை ஒன்று ஆரம்பிப்பான். அது என்ன 100 காப்பி போதா 50 காப்பி போதான்னு தெரியாது, எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மாடல் தான். ஏன்னா கடையில் போட்டால் யாரும் வாங்க மாட்டேன், இது பழைய பேப்பர் கடையில் இல்லை, இந்த புஸ்தகம் விற்கிற கடையில். அதுக்கு வந்து தீவிரமாக உழைச்சிட்டு இருப்பாங்க. உலக சினிமாவை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவை எப்படி எடுத்து போவது அப்படின்லாம் நிறைய ஹீட்டட் டிஸ்கஷன் நடக்கும். இது நடுவில் அந்த பத்திரிகைக்கு பண உதவி பண்ணுற ஃப்ரெண்டு அவன் ஏதோ பிஸ்னஸ் அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் பிஸியாக இருப்பான். இப்போது பரசுவுக்கு வந்து நார்த்தில் ப்ரமோஷனோட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வரும். அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு. அதனால் அவன் சொல்லுவான், இல்லைப்பா நான் போகல அப்படின்வான். ஏண்டா அப்படின்னா, இல்லைப்பா உங்களுக்கு இப்போ பென்ஷன் மட்டும்தான் வருது, அதை வந்த செட்டில்மெண்ட்டை பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சுருக்காங்க. இப்போ நானும் போயிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து நான் தனியாக ரூம் எடுத்து தங்கிண்டு அங்கே ஒரு செலவு, இங்கே வேற அமிச்சுண்டு அது சரி வராது அப்படின்போது ஜெகநாதன் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒத்துக்கிற மாதிரி இருப்பார். ஆனால் விஸ்வம் தான் சண்டை போடுவான். இல்லை இல்லை இனிமேலும் நீ இந்த குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டணும்னு அவசியம் கிடையாது, நீ கிளம்பிப்போ, தனியாக போகாத, மன்னியையும் கூட சேர்த்து கூட்டின்னு போ, அங்கே உன் ஃபேமிலியை நீ பார்த்துக்கோ, நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பாட்டுக்கு அங்கேயும் போயிட்டு ஓவர் டைம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இங்கே குடும்பத்துக்கு அனுப்பணுமே அந்த கவலையே வேண்டாம், நான் வேலைக்கு போகிறேன், ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறேன், குடும்ப பாரத்தை நான் சுமக்கிறேன், அட்லீஸ்ட் அங்கே போயாவது நீ வந்து மன்னியோட சந்தோஷமாக குடும்பம் நடத்து அப்படின்னு கம்பல் பண்ணி அவங்களை பேக் பண்ணி அனுப்பிச்சிருவான். இப்போது விஸ்வம் வேலைக்கு போகிறான். இது நடுவில் அவனுக்கு ஜமுனா அப்படின்னு இவனுடைய கதைகளெல்லாம் அந்த தீவிர இலக்கிய கதைகளை படித்து பாராட்டி கடிதம் எழுதின பொண்ணு. ஒரு முரண்பாடு கவனிச்சிங்களா, இந்த ஜமுனாவும் ஒரு பெண் தான், அவளும் வந்து இவன் எழுதுகிற பத்திரிகைகளை படித்து அந்த கதைகளுக்கு கடிதம் எழுதியிருக்கா. அப்படி இருக்கச்ச அவனுடைய மன்னியை வந்து எப்படி அவன் எடை போட்டான், நீங்கள் படிக்கிற பத்திரிகைகளால் அந்த கதை வராது அப்படின்னு. இப்போது ஜமுனாவுக்கும் விஸ்வத்துக்கும் ஒரு காதலே உருவாகி விடுகின்றது. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு எதாச்சியாக அவளை பார்க்கணும் போல தோணுது. அவள் இருக்க இடத்துக்கு போயிட்டு காலிங் பெல் எழுத்துறான். அவள் வந்து கதவை திறக்கிறா. இவன் கேஷுவலாக தான் போயிருக்கான், சரி இந்த பக்கமாக வந்தமே பார்க்கலாம் அப்படின்னு கதவை திறந்தவொடனே அவள் கேட்ட முதல் கேள்வி, ஐயோ இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. ஒன்றும் சொல்லாமல் திரும்பி வந்துடுவான். அதுக்காக அவன் கோவப்பட்டான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அதுதானே ரியாலிட்டி. ஸோ அல்டிமேட்லி விமானங்கள் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அது மறுபடியும் கீழே தான் வந்தாகணும் அப்படின்ற அந்த ஒரு முகத்தில் அறைகின்ற உண்மை, அதைத்தான் வந்து தரையில் இறங்கும் விமானங்கள் அப்படின்னு டைட்டிலாக வச்சுருந்தாங்க. இதுதான் நிஜம் நண்பர்களே. எல்லாருக்கும் வந்து ஆயிரக்கணக்கான கனவுகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து ஒரு லைஃப் டைமில்
நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது குழந்தை, சைல்டு இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மால முடியாத விஷயங்களை நம்ம பசங்க மூலமா நிறைவேற்றிக்கணும் அப்படின்றது தான் அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு பாரம்பரியத்துடைய அடிப்படை நோக்கம். ஆனால் இன்னைக்கு அந்த நோக்கங்களையே சிதைச்சிட்டு வராங்க. எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும், அதாவது டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும். அப்போ அந்த அடுத்த தலைமுறை அப்படின்றது என்ன ஆகுன்றதை யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? நாமெல்லாம் விலங்குகளோட பயங்கரமான அறிவு படைத்தவர்கள், 6 அறிவு படைத்தவர்கள், பகுத்தறிவு படைத்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா எந்த விலங்கும் இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. சார், விலங்குகள் யோசிக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. அதுங்க யோசிக்குமா யோசிக்காதா அப்படின்றத பத்தி நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கும் விலங்குகளுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் யாரும் ஒரு புத்தகமா வெளியிடலை. அந்த பாரம்பரியமா இது பாரு, இதுதான் சட்டம், நீ இதை தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு சிங்கம் குட்டி சிங்கம் கிட்ட சொன்னதா தெரியல. ஆனாலும் அந்த சட்டங்கள் அப்படின்றத எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு அறிவு இருக்கா, யோசிக்குமா விலங்குகள்லாம் அப்படின்லாம் நாம யோசிக்கவே வேணாம். நம்ம விட அறிவில் உயர்ந்தது தான் அந்த விலங்குகள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அறிவு தான் மழுங்கி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சுனாமி வரப்போகுது, நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் விலங்குகளுக்கு முன்னாடி தெரியும். நமக்கு டிவியில் ரமணன் அவர்கள் சொன்னாதான் புயல் வரப்போகிறதே தெரியும். இல்லாட்டா ட்விட்டரில் யாராவது பிளாகர்ஸ், வெதர் பிளாகர்ஸ் போட்டால் தான் நமக்கு தெரியும். பறவைகளுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த சீசனில் மழை அதிகமாக வரும், ஆறு மழை கம்மியாக வரும் அப்படின்றது சில பறவைகளுக்கு தெரியும். அதை வச்சு அதுக்கு கூடு கட்டுற இடம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல? இந்த தடவை வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு குருவிகள், சில பறவைகள் அந்த கூடுகளை உயரமாக இருக்க மரங்களில் உச்சியில் கொண்டு போய் கட்டுமா. இதை இப்போ அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படிங்க? அது சரி, அதுங்களுக்கெல்லாம் நம்மளோட அறிவு கம்மி இல்லை, அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த வார கதை நேரம், இந்த வாசிப்பு அனுபவம் இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு தேர்ந்தெடுத்த ஒரு கதையுடன் சந்திப்போம். நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க, ஏழைகளுடன் சேர்ந்து கொண்டாடுங்க, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.